அருமை தங்கமாகி அண்ணாராகி செங்கோட்டை அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து இந்த வைகுந்த வாசனாகிய மாயவனுக்காக 20 வாரி வணங்கியிருக்கார். அந்த திருப்பதி ஏழுமலையானும் கோபுரமானது நாளுக்கு நாளாக எப்படி ஓங்கி வளருதோ அப்படி ஓட குடும்பமானது என்றும் பாராத செல்வமாக வாழ வேண்டும் என்று அண்ணாருக்கு 100 கோடி வணக்கங்கள். அடியடியாய் அந்த சோதி அலைகடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட நாதன் ஐவரை காக்க வேண்டி அவதரித்த இவ்வுலகில் அண்ணா இந்த தங்கையாகிய திரௌபதி அண்ணாளுடைய உங்களுடைய திவ்ய ஒரு பாதத்தில் இன்னும் அருமை தங்கமாகி செங்கோட்டையன் அவர்கள் நம்மளை வாழ வைக்கும் தெய்வமாகி மாரியம்மன் மீது போடப்பட்டது 20 ஆடி சபையில் பாடு விஷயம் 4 ஜெயிசவிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நலமாக வாழ வேண்டும். அதாவது ராம கவுண்டர் அவர்கள் அன்பளிப்பாக கர்மகா ராஜனை போல ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். வாரி வழங்கி அவருடைய குடும்பமானது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இந்த அம்பாளுடைய அருள் பெற்று பாலாறு செல்வங்களாக வாழ வேண்டும். அப்படி இருந்த போதிலும் அண்ணா உங்களுடைய பாதத்திற்கு தங்கையாகிய திரௌபதி 1000 கோடி வந்தனம். அண்ணா தினந்தோறும் என் பாதத்தை பணிவது அன்றாடு உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது இப்படி தினந்தோறும் நடந்து கொண்டிருவேன். அப்படி இருக்க இன்று தினத்திலே மாயவா வைகுந்த வாசகா கோவிந்தா கோபாலா என்று அண்ணா என்று அழைத்தாயே அன்று வளர்ந்த செந்தாமரை பூ போல் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்களாக இருந்து எல்லாம் படிப்போல் இந்த மாயவனுடைய துணையோடு நலவாக இப்பொழுது நாட்டிலே வாழ்ந்து வந்தார். ஆனால் இன்று தினத்திலே கணவர் அச்சாட்சி செய்கிறார். ஆமா அப்படி இருக்க இன்று தினத்திலே உன்னுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் என்பது இல்லாமல் படிக்கு ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல் தெரிகிறது. பாராத திருமுகம் ஆடி இருக்கிறது. ஆமா போராத திருமுகம் சோர்ந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஆமா அண்ணா அனைத்தையும் அறிந்தவர் நீங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அதுதானே. ஆமா இந்த உலகம் இயங்குவதே உங்களாலதான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சஞ்சலங்கள் உங்களுக்கு தெரியாதா? அதுதானே. அண்ணா உங்களுடைய பாதத்திற்கு மலர் பறிக்க சென்ற என்னுடைய பேரப்பிள்ளையா ஒழுங்கக்கூடிய குணசீலன் அந்தி பொழுது சாய்வதற்குள் அரண்மனை வந்து சேருவான். ஆனால் இன்றைய தினமாக ஆதவன் அஸ்தமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பேரப்பிள்ளை இன்றுமே வரவில்லை. என்னுடைய மனமானது ஏதோ சஞ்சலமாக இருக்குது. என்னுடைய பேர பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டதா? எங்கு சென்றான்? அவனுக்கு என்ன நடந்தது? எதுவுமே தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றேன். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லென்று சொல்வார்கள். இந்த மனமானது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தங்கையே அண்ணா இருந்தால் ஒரு விஷயம் அல்லவா
உண்மையை சொல்லட்டுமா அல்லது பொய்யான வார்த்தை சொல்வதா? நீ சூதுக்காரன், மாயக்காரன். சிரிப்பு, அதாவது உங்களுடைய விளையாட்டுகள் எண்ணில் அடங்காதது. ஆமா. இருந்தாலும் என்னிடத்தில் விளையாட வேண்டாம். உண்மை எதுவோ அதை சொல்லுங்கள் அண்ணா. ஏனென்றால் அந்த குணசீலனானவன் என்னுடைய எனக்காக தான் நந்தவனம் பூஜோடு சென்று மலர் பறிக்க சென்றவன். அதனாலே உண்மைத்தான் உன் இடத்தில் சொல்ல வேண்டும். தங்கா இன்று அதிகாலை சென்றவுடனே மலர் பறிக்க சென்றான். அங்கே சென்றவுடனே மலர் பறித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த நந்தவனத்தில் ஒரு அதிசயத்தை கண்டான். அதிசயம்? ஆமா. என்ன அதிசயம்? என்றும் இல்லாமல் வரைக்கு அந்த நந்தவனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய யார் வரிசூரனுடைய மகளாகிய வினோதவல்லி. வினோதவல்லி. ஆமா. சரி. இன்று தினத்திலே அந்த வினோதவல்லி அந்த நந்தவனத்துக்கு வந்தார். ஆமா. சரி. அப்படி நந்தவனம் வர வர இருவரும் மலர் பறித்துக் கொண்டே வரும் பொழுது இருவரும் சந்தித்து விட்டார்கள். அப்படி சந்தித்த உடனே அதாவது அப்பொழுதே குணசீலன் அந்த வினோதவல்லி மேல ஆசைப்பட்டார். காதல் ஏற்பட்டது. ஆமா. அந்த பெண் இவன் மீது ஆசைப்பட்டார். அப்படி இருவரும் மாறி மாறி ஆசைப்பட்டார்களே அப்பொழுதே இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அதாவது சுருக்கமாக சென்றால் ஒன்று சேர்ந்தார்கள். அப்படி ஒன்று சேர்ந்த பிறகு அதாவது அந்த நேரம் பார்த்து அந்த சூரனானவன் இந்த மலர் பறிக்க சென்ற என் மகளை காணவில்லையே. அப்படி இன்று அந்த சூரனானவன் தேடி வந்தான். அப்படி தேடி வரும் நேரத்திலே இவங்க இருவரும் அந்த நந்தவன சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டான். அதை பார்த்தோடனே எந்த மகனுக்கு கண்ணுக்கு முன்பதாக ஒரு தவறு செய்தால் எந்த ஒரு தந்தையார் தான் அதை பார்த்துக் கொண்டிருப்பார். அதனாலே அகோரமான கோபம் வந்து இருவரையும் அடி அடி அடித்து சித்திரவதை செய்தார். அடி அடி அடித்து சித்திரவதை செய்து ஆனால் அந்த காளியம்மன் கோவிலிலே கட்டி வைத்து இன்று விடிந்தால் போலும் காளியம்மன் கோவிலுக்கு கடவுளை எழுவதற்காக ரெடியாக இருக்கிறார். சொல்லும் போது எந்திரிச்ச போது இந்த வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? என்ன செய்வது? என்னுடைய பேரப்பிள்ளைக்கு இன்றைய நாளிலே இப்பேற்பட்ட ஆபத்து நேர்ந்திருக்கிறது. ஆபத்தை காக்கக்கூடிய கடவுள் நீங்க. என்னுடைய பேரப்பிள்ளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அண்ணா. அண்ணா இப்பேற்பட்ட வார்த்தை நீங்கள் சொல்கிறீர்கள். எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ இன்னல்களில என்னை காப்பாற்றிய கடவுள். ஆமா அண்ணா. அண்ணா அந்த பாறாங்கல்ல அந்த பகல்ல
என்னவோ ஆபத்து இருந்தாலும் அது செய்து முடிப்பேன் என் தந்தையே. அச்சமும் வேண்டாம் அம்மா, ஆயிரம் நான் இருக்க கலங்கவும் வேண்டாம். இந்த கண்ணன் நான் இருக்கும் போது நீ ஏன் கலங்க வேண்டும்? அண்ணா பாரா சபையிலே ஒரு பெண்ணென்று பாராமல் சரி 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில பாவியாய துச்சாதனன் சிகை என்னும் கூந்தல் பிடித்து இழுத்து வந்து என்னுடைய துயிலென்று சொல்லக்கூடிய ஆடைகளை களைந்து என்னை அவமானம் செய்தார். அப்பேற்பட்ட நிலை, அதாவது நிலையிலே என்னுடைய ஆபத்தை காத்து என்னுடைய மானத்தை காத்த உத்தவர் நீங்கள். உண்மைதான். பணம் போன பாண்டவர்களுக்கு துணையாக வந்து ஆண்டு 12 அஞ்ஞான வாசத்தை முடித்து வைத்தீர்கள். எத்தனையோ இன்னல்களிலும் கஷ்டங்களிலும் எங்களை காப்பாற்றிய கடவுள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பேர பிள்ளை இன்றைய தினமாக, அதாவது உயிர் வருவதும் போதுமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், அகப்பட்டிருக்கிறார் இந்த சூழலத்துல. ஆனால் விடிந்தால் போது காளியம்மன் கோவிலுக்கு வெட்டுவதற்காக முடிவோடு இருக்கிறார். அதுக்கு முன்பதாக அவனுடைய உயிரை காக்க வேண்டும் அல்லவா? அதனாலே இந்த கண்ணனே நினைத்தா கூட அவனுடைய உயிர் என்னால் காக்க முடியாது. அதனாலே ஒரு வழி சொல்கிறேன், அந்த வழி பிரகாரமாக செய்தால் ஒருவேளை உன்னுடைய பேரப்பிள்ளைக்கு ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆமா, ஒரு வழி என்றால் அது என்ன வழி? என்ன வழி என்றால் என்னால் முடியாத காரியம் உன்னால் முடியும் அம்மா. ஆமா, இந்த அகில உலகத்திற்கே மூலப்பொருள் நீங்கள். உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியம் உங்களால் முடியாது, என்னால் முடியும் என்று சொல்கிறீர்களே, விளக்கமாக சொல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்படி? ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் யாருடைய கையால் சாக வேண்டும் என்று பிறக்கிறானோ அவனுடைய கையால் மட்டும்தான் சாக முடியும். அதனால நானே தேவாதி தேவன் என்று நினைத்தா கூட அவனை கொல்ல முடியாது. விதி எப்படியோ விதி பயன். அதனால இன்று நேரத்திலே நீ மனதில் வைத்தால் உன்னுடைய பேரப்பிள்ளையை நிச்சயமாக காப்பாற்றலாம் என்று ஒரு மனதில் எண்ணங்கள் வருகிறது. அப்படி என்றால் அதை உடனடியாக அந்த செய்தி சொல்ல வேண்டும். ஆமா, நான் என்ன செய்வது? இதுக்கு ஒரே ஒரு வழி. அந்த அதீஸ்வரர் இடத்தில் சென்று நீ அந்த உன்னுடைய பேரப்பிள்ளையை, ஐயா என்று தெரிந்து தெரியாமல் சின்ன சிறு பிள்ளைகள் ஆசைப்பட்டு விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள். சிறியோர் ஒரு தவறு செய்தால் நாங்கள் பெரியோர் தான் நம்ம மன்னிக்க வேண்டும். அதனாலே செய்த தவறை மன்னித்து என்னுடைய பேரப்பிள்ளையை அனுப்பி வை அப்படின்னு கேட்டால், அதாவது பெண் என்றால் பேயும் மனம் இறங்குவார்கள். ஆமா, அதனாலே நீ கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய பேரப்பிள்ளையை அனுப்பி வைப்பான் என்று ஒரு எண்ணங்கள் மனதில் வருகிறது. பெண் என்றால் பேயும் மனம் இறங்கும், அதாவது கரையாத உள்ளம் கூட கரையும். அதனால அவனிடத்துல கெஞ்சி மன்றாடி என்னுடைய பேரப்பிள்ளையை விடுதலை செய்து வருகிறேன். அப்படி அதை கேட்டு வா. முடியவில்லை என்றால் மீண்டும் அண்ணனை வந்து பார். அதுக்கு பார்க்கலாம்.